வணக்கம். குரு பெயர்ச்சி இந்த வருஷம் மே மாதம் வரப்போகுது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ குரு பெயர்ச்சி வந்தால் என்ன பண்ணுவாங்க? கோவில்களில் பூஜை பண்ணுவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்போ சில பேருக்கு இதில் ஒரு டவுட் இருக்குது. இப்போ குரு பெயர்ச்சி அப்படிங்கும்போது குருவை எப்படி வழிபடுவது? தட்சிணாமூர்த்தியை கும்பிடணுமா, இல்லை நவகிரகத்தில் குரு அப்படின்னு போட்டிருக்கே அந்த கிரகத்துக்கு மட்டும் பூஜை பண்ணணுமா, எது சரி? இன்னமும் சில பேருக்கு குழப்பம் இருக்குது. உண்மை என்னன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிதேவதை உண்டு. அந்த அதிதேவதையை வணங்கும் போது அந்த கிரகத்தினுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ குருவுக்கு யார் அதிதேவதை? குருவுக்கு தட்சிணாமூர்த்தி தான் அதிதேவதை. உதாரணமாக செவ்வாய்க்கு முருகன் அதிதேவதை அப்படின்னு சொல்றோம். இப்போ செவ்வாய் வீக்கா இருக்கு, இல்லை செவ்வாயுடைய பலன்கள் வேணும்னு சொல்றவங்க முருகப்பெருமானை வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குருவினுடைய பலன் நமக்கு தேவைப்படுவது அப்படிங்கும்போது தட்சிணாமூர்த்தியை, அதன் அதிதேவதையை வணங்குதல் நமக்கு குரு பகவானுடைய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஸோ சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. குரு கிரகத்தை கும்பிடணுமா, தட்சிணாமூர்த்தி கும்பிடணுமா? தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு பலனை கொடுக்கும். இதுதான் சரி. ஸோ குரு பயிற்சி அன்று தட்சிணாமூர்த்திக்கு நல்லா தியானம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க. குருவின் பலனை கிடைக்கப் பெறுங்கள். வாழ்த்துக்கள். இன்னும் சில தகவல்களுடன் மேலும் வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.